கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் சோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக யூரோப் கண்ட்ரியில் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இந்த பகுதிக்கு போயிட்டு அமெரிக்க நாடுகளில் கனடாவில் வந்து கடந்த ஒரு மாதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். உண்மையாக கர்த்தர் நல்லவர். உண்மையாக நான் இங்கே வந்த கிளைமேட்டு பார்க்கும்போது அதிகமான குளிர், எல்லாம் -க்கு கீழே சில நேரங்களில் போகுது. அப்படிப்பட்ட நேரத்துலையும் கூட கர்த்தர் அந்த நாட்களுக்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து நல்ல அங்கே பல இடங்களிலே ஊழியங்களை ஆயத்தப்படுத்தி, பல இடங்களிலே கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி, என்னை பல இடங்களில் அழைத்து கொண்டு போகிற தேவதாசர்களுக்காக நான் கர்த்தரை ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். உண்மையாக இந்த ஊழியத்தின் மேன்மையை உணர்ந்து அறிஞ்சு அவருடைய ஐயா அருளையா மிகவும் விசேஷமாக பல இடங்களில் அவருடைய வியாதியின் மத்தியிலும் அவருடைய கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஹாஸ்பிட்டலில் கடந்த வாரத்தில் கூட மருத்துவமனையில் இருந்தாங்க. கொஞ்சம் பயந்தேன். ஆனால் அவர்கள் அங்கே போய் பார்த்து அவர்களை போய் விசாரித்து அவர்களுக்காக ஜெபிச்சுட்டு வர பாஸ்டர் சாம் அவருடைய வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன். ஏற்கனவே பாஸ்டர் ஆண்டன் அவருடைய வீட்டில் தங்கியிருந்தேன். இந்த நாட்களில் பாஸ்டர் சாமுடைய வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன். அவருடைய வீட்டில் உள்ள மேல் அறையில் தான் ஒரு ஜப கூடாரம் ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சாட்சியோடு கூட நான் உங்களிடத்துல சொல்கிறேன். அநேகமாக உங்களை அடுத்த 8ஆம் தேதி சண்டே நான் உங்களை பார்ப்பேன். டிசம்பர் 8 சண்டே உங்களை எல்லாரையும் காண்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரயாணங்களுக்கு ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் 5ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு எனக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டு. ஆனால் 7ஆம் தேதி அதிகாலையில் நான் காலையில் அங்கே வந்து சேருவேன். ஜெர்மன் வந்துட்டு அங்கேருந்து நான் திரும்ப இந்தியாவுக்கு வருவேன். இந்த பிரயாணங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க நம்புகிறேன். மட்டுமா உதவி செய்தார். எனக்கு தலைவலியோ ஜுரமோ இங்கே உள்ள கிளைமேட்னால யாதொரு உடம்பு பலவீனங்களோ வராமல் தேவன் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்ததை நினைச்சு பார்க்கும்போது கண்ணீரோடு தான் அவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். என்றால் நம்முடைய கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். விசேஷமாக நம்ம ஒரு புதிய மாதத்துக்குள்ள மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் கிருபையாக. இந்த வருஷத்தின் 11 மாத காலங்களும் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் நினைச்சு பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவமும் கூட சாபமாக எண்ணப்பட்டது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினபடி நாம் எந்த இடத்துல நாம் தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி மகிமைப்பட்டார். எந்த நேரத்தில் நாம் சுகவீனமாக பலவீனமாக இருந்தோமோ அந்த இடத்துல நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய பலவீனங்களை மாற்றி நமக்கு கர்த்தர் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து நம்மை நிலைநிறுத்தினார். எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை தம் புகழ்ச்சியும் கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் நமக்கு தந்தார். நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, அவரை உறுதியா பற்றி கொண்டால் போனும். கடந்த நவம்பர் மாதம் கூட கர்த்தர் நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தருக்குள் நாம் எப்போது சந்தோஷமா இருக்கணும். அப்படியானால் உன்னுடைய இருதயத்தில் வேண்டுதல் எல்லாம் நான் உனக்கு அருள் செய்வேன் என்று சொன்னார். நிச்சயமா இந்த 11 மாத காலமும் இருதயத்தில் என்னென்னலாம் ஜெபிச்சோமோ, என்னென்னலாம் ஆண்டுடைய சமூகத்தை நான் வேண்டிக் கொண்டோமோ எல்லா வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் தந்தார். உண்மையா கர்த்தர் வேண்டுதலுக்கு எவ்வளவா இறங்கினார். போதும், இதோட நான் இந்த காரியங்களை எனக்கு செஞ்சிடலாம், இதுக்கு பிறகு கஷ்டம் இல்ல, நீ கஷ்டம் நினைக்காத, நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் செய்கிற காரியங்கள், கர்த்தர் நடத்தி வருகிற வழிகளை நான் நினைச்சு பார்க்கும்போது மெய்யாகவே அது நம்முடைய சிந்தைக்கு எட்டாதது. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமானது. அவர் செயல்கள்ல மகத்துவமானது. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தின் பகுதியில அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாட்களில நம்முடைய
சபைகள்ல, கிளை சபைகள்ல, எல்லா இடங்களிலும் தேவ சமாதானமும் தேவன் தருகிற சுகமும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு தொலைபேசியில சொல்லி ஜெபிக்க சொல்லுவார்கள். வியாதி பலவீனங்களா இருக்கிற காலங்களில வயது போனவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களில எந்த விதமான சங்காரத்தின் வல்லமைகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வராம கர்த்தர் கிருபையா பாதுகாத்து வர்றாரு. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் நமக்கு அதிகமா தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். டிசம்பர் 11 முதல் நமக்கு உபவாச ஜெபங்கள் இருக்குது. அந்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். எல்லாரும் அந்த ஜெப நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒருவராவது அந்த ஜெப நேரங்களை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிடைக்கிற நன்மை, மேன்மை, கனம் எல்லாம் கடந்த நாட்கள்ல உங்களோடு கூட நான் சொன்ன கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மற்ற சாட்சி எல்லாம் இங்க நடந்த சம்பவங்கள், சாட்சிகள் எல்லாம் நான் வர்ற சமயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன். மொத்தமா போட்டு உங்களுக்கு கொடுத்து ஜாமாக்க விடல. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தானே ஒரு பிரியாணி செய்வோம் இல்லையா? அதே போல ஒவ்வொரு பொருளா போட்டு ஒன்னா செஞ்சாதானே போட்டு தான் நம்ம உருவாக்கணும். அதனால ஒவ்வொரு காரியங்களா செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் பாச பிரியாணியை மறக்கல அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் தெரியுது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எல்லாரும் இங்க ஐயா பிரியாணி செய்வாரு, நல்லா செய்வாருன்னு சொல்லி இங்க சொன்னதை வச்சுட்டு இங்க 2 பாஸ்டர்மார் வீட்டுல பாச உண்டாக்கலான்னு சொல்லாங்க. அதனால அவங்ககிட்டக்கும் செஞ்சு சந்தோஷப்படுத்தியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 25 சங்கீதம் 12 வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வழியை போதிக்கிறார். வழி தெரியாதவர்கள், பாதை தெரியாதவர்கள், அறியாதவர்கள், நாம் தெரியாதவர்கள், குருடர்கள், அவர்களை தான் அறியாத தெரியாத பாதையில நடத்தி இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குற நம்முடைய தேவன். ஆகையினால் இந்த வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி வேதத்தில் அதிகமான வசனங்களை வாசிக்கிறோம். பயப்படுதல் கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லும்போது நம்ம ஆதியாமத்திலிருந்தே நாம் நிறைய வார்த்தைகளை, வசனங்களை வாசிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய வழியை அவர் போதிக்கிறாரா. 85 சங்கீதம் 8 வசனம் 9 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யுதுன்னா அவருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதா. சங்கீதம் 85 சங்கீதம் 9 வசனத்துல நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. இந்த வருஷத்தின் கடைசியில நாம் தேவ சமூகத்துல பயப்படுதல் என்பது கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டது. நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க தெய்வத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு முழுதுமாக கீழ்ப்படிதல் என்றுதான் அர்த்தம். அந்த கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டதுதான் தெய்வ பயம் என்று சொல்லப்படுவது. ஆகையினால தேசத்தில், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி நம்முடைய தேசம், நம்முடைய சபை, நம்முடைய வீடு, நம்முடைய அலுவலகம், நாம் போகிற வாகனம், நாம் செய்கிற தொழில்கள் எல்லாவற்றிலும் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு, தேவ மகிமை என்று சொல்லும்போது அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்த அதிசயமான காரியங்கள், அவர் தருகிற சமாதானம், நம்முடைய தேவன் தருகிற ஆறுதல், நம்முடைய தேவன் தருகிற ஆரோக்கியமான வாழ்க்கை, நம்முடைய தேவன் தருகிற ஐஸ்வர்யம், இதெல்லாம் வாசமா இருப்பதற்கு அது தங்கி இருக்கணும். மகிமை நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம காட்டி தேவ சித்தத்துக்கு மாறாக ஏலியின் பிள்ளைகள் நடந்து அவர்கள் மகிமை இழந்துட்டாங்க.
தேவ மகிமை இருக்கிற வரைக்கும், தேவ சமூகம் இருக்கிற வரைக்கும் தேவ மகிமை அந்த இடத்துல தங்கி இருக்கும். அவர்கள் எப்படி இருப்பாங்க? 8 85 சங்கீதம் 8 சொல்லியிருக்கு, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மகிழ்ச்சிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அப்படியானால் தேவனுக்கு பயம் என்று சொல்லுவது விட்ட காரியத்தை நாம் ஒரு நாளும் பின்பற்ற மாட்டோம். தேவனிடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி வேண்டான்னு விட்டுட்டோம்னா அது ஒரு நாளும் நம்ம அதற்கு பின்னாடி நாம் போகவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் மதிகேட்டை விட்டு திரும்பி நாம் தேவ சமூகத்துல என்னென்ன காரியங்களை வேண்டான்னு விட்டோமோ அதை விட்டுட்டு தேவனை மாத்திர சேவித்து நாம் முதலாவது நாம் அவரை பின்பற்றுவோம். ஏசாயா 50 இந்த தேவனுக்கு பயப்படுதலை பற்றி முதலாவது அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று ஏசாயாவில் நீங்க நாம சங்கீதம் 85 சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 50 நீங்க வாசிக்கும் போது ஏசாயா 50 10 நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, தாசன் என்று சொல்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தான் நிழலாட்ட. என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன். இதை ஏசாயா 42:1 சொல்லியிருக்கு. அவர் தான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டோடைய சத்தத்துக்கு அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் தம்முடைய வழியை அவர் போதிக்கிறாராம். என்ன அவருடைய வழி என்ன போதிக்கிறார்? சமாதானத்தின் வழியை போதிப்பார். ஏனென்றால் மனுஷர்கள் சமாதானமா இல்லாம இருக்கிறார். இந்த மாசம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள். இந்த நாட்கள கனடா தேசத்துல எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட, ஒரு மாலுக்கு போற அங்க பெரிய அலங்கரிப்பு வச்சு கிறிஸ்துமஸ் தாத்தா அங்க உள்ள இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தான் இருக்குது. பாஸ்டர் இப்பவுமே களை கட்டிருச்சு. எங்க பார்த்தாலும் கனடா தேசத்துல வீடுகளுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக அந்த கிறிஸ்துமஸ்க்குரிய அடையாளமாக மான்களை வச்சு, முயல்களை வச்சு, கன்றுக்குட்டிகளை வச்சு அப்படி எல்லாம் நல்ல லைட் சீரியல் போட்டு நல்லா பார்க்க அப்படி ஜெகஜோதியா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆனால் இவர்களிடத்துல நாங்க ஒரு இடத்துல சபைக்கு போயிருக்கும் பொழுது சொன்னேன், நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்ப கொண்டாடுறீங்க, ஆனா அவருக்கு பின்னாடி நடக்க மாட்டேங்கிறீங்களே, அவருக்கு சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே அப்படின்னு. இன்னைக்கு மனுஷன் செய்யற தவறு அதுதான். கிறிஸ்துமஸ் வந்துச்சா நல்ல புத்தாடைகளை அணியணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், நல்லா எல்லாருக்கும் ஜாலிதான், சந்தோஷம் தான். இயேசு பிறந்தார் நமக்காக, இந்த பூமிக்கு தாழ்மையோடு மனுஷனாக வந்தாரு, பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அவருக்கு பயந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு இருக்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. 32 சங்கீதத்துல வாசிக்கிறோம், நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். அந்த வழி என்ன வழி? லூக்கா சுவிசேஷம் 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்துல வழியில நடத்தவும் விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அப்ப நம்ம சமாதானத்தின் பாதையில நடத்தணும். அதுதான் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆகையினால சமாதானத்தின் வழியில நம்மை நடக்க பண்ணும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் எவனோ, வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய சத்தத்தை கேட்டு இதோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ. அப்போ கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி என்ன? சமாதானத்தின் வழி. அந்த சமாதானத்தின் வழியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவர் சொல்றார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்தை உண்டாக்க விடாத, சமாதானம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது என்ன? அதான் பாவம். பாவம் தான் ஒரு நடுச்சுவரா இருக்கு. நமக்குள்ள இருக்கிற தீய சுபாவம். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம் இல்லை, நம்முடைய ஜீவியத்தில் உள்ள குறைகளை நாம் ஆராய்ந்து அறிந்து சரி பண்ணி கொண்டு நடப்போமானால் நேர் வழியில, எலியாசார் சொல்றாரு, என்னை நேர் வழியா நடத்தி கொண்டு வந்த தேவன். அப்ப தேவன் நம்முடைய ஆண்டவர் சரியான பாதை நடத்துவார். எல்லாம் செய்கிறது கரெக்டா நேர அது காலத்துல நேர்த்தியா ஆச்சரியமா இருக்கு அவர் வழியிலாம்.
இதான் என்னை ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனத்துல வாசிக்கும் போது என்னை நேர்வழியா நடத்திட்டு வந்தவர். அவன் ஜெபிக்கும் போது அவன் என் எஜமானி ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணணும். அவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணா, அந்த வார்த்தையின்படியே நம்முடைய ஆண்டவர் அந்த நேர் வழியா நடத்துற எனக்கு தயவு செய்யும். அதான் சொல்றேன், எனக்கு தயவு செய்திருக்கிறார் என்று சொல்லிதான் 24 அதிகாரம் ஆதியாகமம் 24:12 அவர் சொல்ற, எனக்கு எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். அப்போ நமக்கு ஆண்டவர் தயவு செய்கிறார். அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ஒண்ணு சமாதானத்தின் பாதை நடத்துகிறார். நமக்கு அவருடைய தயவு என்று சொல்லுது, அவருடைய காருண்யம் நமக்கு பெரியவர்களாக இருந்து நமக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, அப்போ அவருடைய சமாதானம் மட்டுமல்ல, இதே சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 27 சங்கீதம் 11 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளியின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நான் இது ஜெபிக்கிற ஜபத்தை பாருங்க. எதிராளி வர்றான். எதிராளி யார்? அவன் தான் பிசாசு. அவதான் என்ன செய்யறான்? எதிராளி நம்மை தாக்கும்படியா காத்திருக்கிறான், நம்மை அழிக்கும்படியா காத்திருக்கிறான். ஞானமா யாராவது மனுஷன் மூலமா நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய கொடுக்கப்பட்ட 32 சங்கீதத்துல வாசிக்கிறது போல, ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மேல கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உம்முடைய ஆலோசனை எனக்கு தாங்க, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தாங்க சொல்லி 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 ஆண்டுடைய சமூகத்துல இந்த மாதம் அவருடைய தயவினால் நாம் நிரம்பி இருப்போம். அவருடைய வார்த்தையினால் நிரம்பியிருப்போம். அநேகரிடத்தில் அவர் கண்டிப்பா இருந்தார். ரோமருக்கு எழுந்த நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 11 அதிகாரம் 12 வசனத்தை 22 வசனத்தை வாசிக்கும் போது அநேகரிடத்துல கர்த்தர் கண்டிப்பா இருந்தார். உங்களிடத்துல தயவா இருக்கிறார். எந்த மனுஷனுடைய தயவு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன், ஜோதிகளின் பிதா, ஜெகஜோதிகளின் பிதா, நமக்கு அவர் உதவி செய்கிறார். அந்த கரம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து விட்டது. அதனால எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து, இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 2025 வருஷத்துல நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த காரியத்தை நாம் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும், எந்த வழியில நடந்தா நமக்கு சமாதானமா நம்முடைய காலத்தை ஓட்டத்தலாம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம் சமாதானமா இருக்கும் என்பதை அறிந்து அதுக்கேற்ற விதத்துல நடக்க, நேர் வழியில, தேவ சித்தமான வழியில, நம்முடைய எதிராளி நம்மை விழுங்க விடாதபடிக்கு 58 சங்கீதம் நீங்க வாசிக்கும் போது எதிராளி என்னை விழுங்க பார்க்கிறான். ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு காண்பியும் இப்படி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அதே 25 சங்கீதம் மேல உள்ள 9 வாக்குத்தத்தத்துக்கு மேல உள்ள வசனத்துல சொல்லி இருக்குது, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார். ஆயினால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியை அறிஞ்சு கொள்வோம். சாந்த குணம் என்று சொல்லுவது தாழ்மையோடு கீழ்ப்படிதலும் சேர்ந்ததான் சாந்த குணம். சாந்த குணம் என்று சொன்னால் என்ன? நீ மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிந்து நடக்கிறியே, எதுக்காம, வாக்குவாதம் பண்ணாம, கேள்வி கேட்காம, முரட்டுத்தனம் பண்ணாம, உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடக்காம, தேவ சமூகத்தில் தாழ்ந்து நடக்கிறீங்களே, கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களே, அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு தயவு செய்த ஆண்டவர் அவருடைய சந்ததிகளுக்கு தயவு செய்த தேவன் இந்த டிசம்பர் மாசமும் நல்ல அவருடைய தயவோடு, அவருடைய இரக்கத்தோடு, அவருடைய நன்மையோடு இந்த வருஷத்துல எத்தனையோ பேர் முறிந்து போயிட்டாங்க, தேவனுடைய அன்புக்கு தூரமா போயிட்டாங்க, ஆசீர்வாதத்துக்கு அந்நியதா போயிட்டாங்க, அந்த சாபத்திலிருந்து இன்னும் வெளியில வர முடியாம இருக்கிறார். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்றார். தேவனை கீழ்ப்படிவோம், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுவோம், தேவனுடைய சமூகத்துல நாம் பயந்து இருந்து கர்த்தருடைய வழியில நாம் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தர் நமக்கு போதிக்கிற அந்த வழியில நாம் நடப்போம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது அருமையான தேவனுடைய தாசர் கடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளால் நிரப்புவாராக. இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்குரிய வார்த்தைகளும் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்குள் பலனடைவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. Praise the Lord. Hallelujah.